ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி ஒரு ப்ரான் வச்சு நான் ஜாப்பனீஸ் ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வீட்டில் எப்போவுமே குழம்பு, ஃப்ரை என்னென்னமோ பண்ணுவோம். நாங்கள் கூட நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரெசிபி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இதை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவையாவது செஞ்சு பார்க்கணும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பேர் வந்து ப்ரான் டெம்புரா. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ப்ரான்ஸ் 1/2 கிலோ, லெமன் 1, மைதா மாவு 1 கப், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், முட்டை 2, பிரெட் கிரம்ஸ், ஆயில், உப்பு தேவையான அளவு. ப்ரான் டெம்புரா பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா அந்த ஷெல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடுவில் அந்த வெயின் இருக்கும்ல கருப்பாக, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழையும் அதே மாதிரி அழுக்காக இருக்கும், அதெல்லாம் ஒரு கத்தி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடும். இந்த வாழை மட்டும் விட்டுட்டு இதை மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த அடிப்பகுதி இருக்குதுல்ல, அதில் வந்து ஒரு கத்தியை வச்சு நம்ம ஒரு 4-5 ஸ்லிட்டு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப டீப்பாக கட் பண்ணக்கூடாது, லைட்டாக கட் பண்ணால் போதும். அப்புறம் இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்கு இது மாதிரி பண்ணுறோம்னா, நம்ம ப்ரான்ஸ் நார்மலாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது சுருண்டுக்கும் இல்லையா, அதை மாதிரி சுருளாமல் இருக்கிறதுக்காக நல்லா நீட்டாக வர்றதுக்காக தான் நம்ம இதை மாதிரி பண்ணுறோம். நல்லா லாங்காக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நான் அடுத்த ப்ரானையும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த அடிப்புறத்தில் நம்ம லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுட்டே வரலாம். ஒரு 4-5 கட் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஜென்ட்லாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நம்ம எல்லா ப்ரான்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரான்ஸில் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு லெமனை வந்து புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து இதை நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதை பிசையும் போது பார்த்து ஜென்டிலாக பண்ணுங்கள். அடுத்ததாக நான் ஒரு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இந்த ப்ரான் டெம்புரா வந்து ஒரு ஜாப்பனீஸ் டிஷ்ஷு. இந்த மைதா மாவில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவாவது கறி மசாலாவாவது போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் நம்ம ஒரு ப்ரானாக போட்டு நல்லா அதை டஸ்ட் பண்ணிக்கணும். அதில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே இந்த லெமனும் உப்பும் போட்டு தானே நம்ம பெசரி வச்சுருக்கோம். அதனால் அது அந்த மாய்ஸ்சரில் இந்த மாவு நல்லா இதில் பிடிச்சிக்கும். அப்புறம் நீங்கள் வாலில் படாத மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. வாலில் பட்டுட்டாலும் அதை வந்து லைட்டாக தொடச்சிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. இதே மாதிரியே நம்ம எல்லா ப்ரான்ஸையும் இதில் டஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா ப்ரான்ஸையும் நம்ம இந்த மாவில் பரட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேனை வச்சு இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும்.
நம்ம மைதா மாவில் பரட்டி வச்சுருக்க இந்த ப்ரான்ஸை வந்து நான் 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணி அதே மாதிரியே நான் வந்து கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா நம்ம கோட் பண்ணிக்கலாம். நல்லா அதில் எல்லா சைட்ஸும் நீங்கள் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். இந்த பிரெட் கிராம்ஸை நம்ம பொரிக்கும் போது நல்லா மொறுன்னு வரும். இப்போ அதை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளேமையும் நீங்கள் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. ப்ரான்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு இதாக முட்டையில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் பரட்டி இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஒன்று வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து அதை நல்லா கரெக்டாக நம்ம அது மாதிரி கட் பண்ணி விடலைன்னா அப்புறம் அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது அதை வந்து கீழே கட் பண்ணிவிட்டு இந்த மேல் பக்கமாக அப்படி வந்து அமுத்தி விட்டிங்கன்னா இது வந்து நல்லா நீட்டாக நின்றுக்கும். அப்படியே அதை மாதிரி பண்ணாததுனால தான் இந்த மாதிரி வளைஞ்சு போயிடுது. இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரான்ஸையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து நார்மலாக ஒரு 4 மினிட்ஸுக்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை வந்து நம்ம உள்ளார வந்து ஃபஸ்ட்டு மைதாவாலையும் மேலே வந்து நம்ம பிரெட் கிரம்ஸால் நம்ம கோட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். அட்டகாசமான ஒரு ப்ரான் டெம்புரா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், நம்ம சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இதை ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா எங்கே ஸ்டார்டராக சாப்பிட்றது, சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றது, அதுக்குள்ளேயே எல்லாம் காலி ஆகிடும். அவ்வளோ ஸ்நாக் மாதிரி பிள்ளைங்க எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்கன்னா அடிக்கடி இதை பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, see you, bye bye.